வணக்கம் நண்பர்களே, இது நம்ம எம்பெடட் தமிழ் சேனல். நான் உங்கள் ஹபி. இன்னைக்கு ஆம் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஒரு வேற லெவல் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். மொபைலில் இருந்து ரோபோட் வர எல்லாமே ஆம் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்னா என்னன்னா அக்ரான் ரிஸ்க் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லேட்டராக 1983 இங்கிலாண்டில் இருந்த ஒரு சின்ன கம்பெனி தான் அக்ரான் கம்ப்யூட்டர்ஸ் ஆமை டிசைன் பண்ணாங்க. கோல் என்னன்னா ஃபாஸ்டான ப்ராசஸர் அது இருக்கணும், அதே டைம் லோ பவரை கன்சியூம் பண்ணணும். ஸோ இதுதான் எங்களோட கான்செப்ட். இப்படி தான் அவங்க உள்ளே வராங்க. அண்ட் ரிஸ்க்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ரிஸ்க் அப்படின்னா ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஆர்ம் சிப்பில் காம்ப்ளெக்சிலிட்டி கம்மி, ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். ஆமோட ஃபர்ஸ்ட் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 தான் டெவலப் பண்ணாங்க. அது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மாதிரி தான், ஆனால் டெக்னாலஜி வைஸ் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 1987 அக்ரான் ஒர்க்மிட்ஸ் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாங்க. அதுவும் சக்ஸஸாக எங்களுக்கு கொடுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1990 ஆப்பிள் அக்ரான் இரண்டும் சேர்ந்து விஎல்எஸ்ஐ டெக்னாலஜியோட ஜாயின் ஆகி ஆர்ம் லிமிட்டடை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆப்பிள் நியூட்டன் டிவைஸ்க்கு ஆர்ம் சிப் யூஸ் பண்ணாங்க. பேட்டரி லைஃப் சேவ் ஆகும்னு ஆர்ம் 7 DDMI அப்படின்னு தான் நேம். ஸோ இது 1994 கொண்டு வந்தாங்க. இதுதான் ரியல் கேம் சேஞ்சர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம் செமிகண்டக்டரில். ஸோ இந்த ஆர்ம் 7 உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆம்னா அக்ரான் ரிஸ்க் மிஷின் அப்படின்னு. ஆம்னா என்னன்னு தெரியும். அக்ரான் ரிஸ்க் மிஷின் 7ங்கிறது அதோட வெர்ஷன். இந்த TDMI அப்படின்னா டி அப்படின்னா டம்பிள், டி டிபக், எம் மல்டிப்ளையர், ஐங்கிறது எம்பெடட் ஐஸ். 2000 ஆர்ம் ப்ராசஸர் மொபைலில் பூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், ஈவன் ஸ்மார்ட் வாட்ச் கூட எல்லாமே ஆர்ம் பேஸ்ட் பண்ண ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ இருக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஸ்னாப் ட்ராகன், மீடியாடெக், ஆப்பிள் ஏ சீரிஸ் எல்லாமே ஆர்ம் லைசன்ஸு கீழே தான் இன்னுமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆர்மோட ஃபேமிலி பார்க்கலாம். ஆர்மோட ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 ஃபேமிலியாக இருக்குது. கோர்டெக்ஸ் எம், கோர்டெக்ஸ் ஏ, கோர்டெக்ஸ் ஆர். கோர்டெக்ஸ் எம்ங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ் பண்ணி, கோர்டெக்ஸ் ஏ அப்ளிகேஷன்ஸ் லைக் ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி, கோர்டெக்ஸ் ஆர் அப்படிங்கிறது ரியல் டைம் கார், ட்ரோன்ஸ், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் பேஸ். ஆர்ம் 7 பின் டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா. GPU பின்ஸ் இது 45+ இருக்கும். இது ஜெனரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்இடி அண்ட் சுவிட்ச் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VCC கிரவுண்ட். இது 2-3 பின்ஸ் இருக்கும். பவர் சப்ளைக்காகவும் கிரவுண்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து கிறிஸ்டல் 1 கிறிஸ்டல் 2 அப்படின்னு 2 பின்ஸ் இருக்கும். இது எதுக்குன்னா கிறிஸ்டல் ஆஸ்குலேட்டர் பின்ஸ், அதாவது கிளாக் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. கிளாக்கை பொறுத்து தான் அந்த ப்ராசஸரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ரீசெட் பட்டன் இருக்கும். அது ரீசெட் பட்டன் ஒன்று இருக்கும். ரீசெட் பட்டனுக்கு MCU ரீசெட் பட்டன் ஒன்று இருக்கும். MCU ரீஸ்டார்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். UART இருக்கும். இது சீரியல் கம்யூனிகேஷனுக்காக PC கூட டேட்டா அனுப்பலாம். அண்ட் ADC பின்ஸ் போர்ட் 28, போர்ட் 0.31, அதாவது 4 பின்ஸ் ADC பின்ஸ் 4 பின்ஸ் இருக்கும். இந்த 4 பின்ஸ் ADC அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, அதாவது சென்சர்ஸை ரீட் பண்ணி டிஜிட்டலாக எடுத்துக்கிறோம். PWM இது 6 பின்ஸ் இருக்கும். மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் SPI I2C ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா 4+ பின்ஸ் இருக்கும். இது கம்யூனிகேஷன் வித் சென்சார்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இம்பார்ட்டண்டானது பார்த்தீங்கன்னா JTAG 4 to 5 பின்ஸ் இருக்கும். இது எதுக்குன்னா டீபக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது இது அட்வான்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்மால் மெமரி ஏரியா ப்ராசஸரோட இன்சைடில் இருக்கும். இதில் டெம்பரவரியாக டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். அந்த டேட்டா எந்த பின்னில் ஸ்டோர் பண்ணுறங்கிறது நம்ம ரிஜிஸ்டர் செட் பண்ணணும். ஸோ இதுதான் செட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிஜிஸ்டர்ஸில் R0 to R12 ஜெனரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ஸ், அதாவது 12 வரைக்கும். இதில் வேரியபிள் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் R13 ஸ்டாக் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் கால், ரிட்டர்ன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். R14 லிங்க் ரிஜிஸ்டர், சப்போர்ட்டிங் ரிட்டர்ன் அட்ரஸ் ஃபாலோ கீப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அண்ட் R15 ப்ரோக்ராம் கவுண்டர்னு சொல்லுவாங்க. கரண்ட் எக்ஸிக்யூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸை அதில் ஸ்டோர் பண்ணும். CPSR கரண்ட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரிஜிஸ்டர், ஃப்ளாக்ஸ், மோட்ஸ், இன்ஃபோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே கைஸ், இதில் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி, இதில் மைக்ரோ கண்ட்ரோல் ஆர்ம் 7ஓட இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் 7 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்ம் 7 பற்றி பார்த்துருப்போம். இது ஒரு சின்ன வீடியோ தான், உங்களுக்கு புரியும்னு. இதில் முடிஞ்ச வரைக்கும் நான் இதோட ஹிஸ்ட்ரி, ஆர்ம் எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி கற்றுன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி பார்க்க போகிறோம். அண்ட் பேரலாக மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் எம்பெடடில் யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம். அதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஆமாவோட டீப்பான வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். லைக் எல்இடி பிளிங்க்லேருந்து ஒரு சென்சர்ஸ் கனெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒவ்வொரு நாளும் அதாவது எல்லா வீடியோலையுமே இனிமேல் ரெகுலராக ஆர்ம் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அண்டு ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.